நீங்க தான் அந்த உலகத்தை திரும்ப ஒரு நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்து கூட்டு போயிட்டு இருக்கீங்க. சுப்பீரியர் ஃபிகர் அப்படிங்கிறத நீ ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாததுனால, அவ வந்துட்டு ஒரு ஆல்ஃபா மேல தேடி அவ போயிட்டா. தனுஷ் மேல வந்துட்டு ஒரு கோவமோ, வெறுப்போலாம் வராது. பாவமா தான் இருக்கும் நம்மளுக்கு. எப்படினாலும் எனக்கு வந்து ஒரு சூப்பரா ஒரு பொண்ணு கிடைச்சிரும். சார் நம்ம எதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகலாம். It's the tea. வெல்கம் பேக் கைஸ் டு another episode of OTT. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூ, ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஓவர்லுக்ட் ஒரு ஃபினாமினான், த ரைஸ் ஆஃப் இன்செல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. ஆன்லைன்ல அவங்களோட ஆங்கரை காமிக்கிறதுல இருந்து இப்போ அவங்க வந்து ஒரு ரியல் லைஃப்லேயே ஒரு நிறைய கேதரிங்ஸ், சோஷியல் குரூப்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் ரொம்ப ஒரு அதிவேக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பா அது ஒரு ஆரோக்கியமான விஷயமே இல்லை. அது என்ன இப்போ நடக்குது நம்ம சொசைட்டிலங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த இன்செல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இன்செல்ங்கிறது என்னன்னா இன்வாலண்டரி செலிபசி. இந்த செலிபசி அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து எந்தவித செக்ஷுவல் ஆக்டிவிட்டிலையும் நான் வந்து என்ன வந்து ஈடுபடுத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் தான் வந்து செலிபசி. இப்போ இந்த இன்வாலண்டரி செலிபசினா அவங்களோட பர்சனல் சாய்ஸ் இல்லாம மற்ற வேறு காரணங்களால அவங்களால இந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அவங்களால ஈடுபடுத்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இந்த இன்வாலண்டரி செலிபசி ஆர் இன்செல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இன்செல்ங்கிற டேர்ம் பரவலா எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு என்னதான் வந்து ஒரு ரொமான்டிக் இல்லை ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்தாலும், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ பார்ட்னர், அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை, யாருமே உன்னை வந்துட்டு ஒரு பார்ட்னரா வந்து பார்க்க மாட்டாங்க, ஒரு மாதிரி கேவலமா கலாய்க்கிற விதமா சொல்ற ஒரு டேர்மா தான் இது வந்து யூஸ் பண்ணப்படுது. இது வந்து காலப்போக்கில் இது இன்னமும் ஒரு டார்க்கரான ஒரு டோனா இது வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ தீஸ் பீப்புள் ஆரன் ஜஸ்ட் லோன்லி மென். இப்போ அவங்களுக்கு இருந்த அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு வேற விதமா உருமாறிக்கிட்டு வருது. தி ஆர் கன்சியூம் பை லாட் ஆஃப் ஹேட், மிசாஜனி அண்ட் ஈவன் வயலண்ட் ஐடியாலஜிஸ். இப்போ நம்ம எப்படி இந்த ஒரு நிலைமைக்கு வந்தோம், இதனால நம்ம சொசைட்டிக்கு எந்த மாதிரியான விளைவுகள் வரப்போகுது? ஸோ இந்த இன்செல்ஸ் அவங்களோட ஒரு அடிப்படையான ஒரு பிலீஃபா என்ன இருக்குன்னா, தட் ஆல் த விமென் ஒன்லி சூஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் மென் அண்ட் மற்ற மென்லாம் வந்து அவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிலீஃப் எப்படி ஆகுதுன்னா, ஒரு விமென் மேலே ஒரு ஹேட்டாகவே அது மாறுது. நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சோஷியல் ஸ்கில்ஸுமே இல்லை, நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவ் ட்ரைட்ஸ் நம்மளும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம் அப்படின்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட தனிமைக்கு காரணம் முழுக்க ஆர் விமென் who are only going and choosing the most attractive men or chads அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோஸ்ட் அட்ராக்டிவ் மென்னுங்கிறது இந்த கேட்டகரி. இது எந்த மாதிரிலாம் அவங்க தாட் ப்ராசஸ் போகுதுன்னா, விமனை பார்த்து அவங்க கேட்குறாங்க, நீயே சுமாராக தானே இருக்க, நீயே கருப்பாக தானே இருக்க, நீ ஹவு கேன் யூ பி சூசி, உனக்கு என்ன, நீ என்ன அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யா ராயா? ஸோ இந்த சொசைட்டி இவங்களை இப்படி தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு எப்படி இருக்கோ, அவங்க அதே லெவலுக்கு தான் அந்த விமனையும் அவங்க ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு விமன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணாலே, நீ யார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, உனக்கு என்ன இவ்வளோ தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோவம் வருது. இது ஒரு லார்ஜ்லி ஒரு பர்சனல் திங் மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ when we see more people coming online, அவங்க இந்த மாதிரிலாம் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க ஆன்லைனில் கொட்டுறப்போ, அண்ட் when they find other people who are doing the same thing, இந்த ஒரு இன்சல் கம்யூனிட்டிங்கிறது இப்போ நாள் ஆக இன்னும் வளர்ந்துட்டு தான் வருது. நான் அவங்களோட வாய்ஸும் இன்னும் வந்து அதிகரிச்சு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு என்டையர் பிலீஃப் சிஸ்டமே அவங்க வந்து இந்த ஒரு விக்டிம்ஹுட்ல அவங்க வந்து wrap பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை சுற்றியுமே வந்துட்டு ஒரு நிறைய ஒரு சோஷியல் அப்சர்வேஷன்ஸ், ஒரு சியூடோ சயின்டிஃபிக் தியரிஸ்லாம் அவங்களே வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு 80-20 ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. அதாவது 80% ஆஃப் விமென் ஆர் ஒன்லி அட்ராக்டட் டு த 20% ஆஃப் மென். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, நீங்க அந்த 20%குள்ள நீங்க வரலன்னா உங்களோட வாழ்க்கை வந்துட்டு தனிமையில தான் போய் முடியும். இந்த விமென்லாம் வந்து உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க, உங்களை அப்படியே அவுட் ரேட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேட்டகரைசேஷன் நீங்க மென்னுக்கு மட்டும்தான் இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லை, விமெனுக்கும் அது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாப் ரொம்ப அழகா இருக்க பொண்ணுங்க, அறிவா இருக்க பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து ஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் லுக்கிங் விமென் who are not that attractive எல்லாம் பெக்கிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற விமெனும் will not really accept them அப்படிங்கிறது தான் அவங்களோட என்டையர் பிலீஃப் சிஸ்டமாவே இருக்கு. ஸோ இந்த என்டையர் தாட் ப்ராசஸ்ல அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் எங்கேயுமே அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஒரு ஜெனுவன் ஹியூமன் கனெக்ஷனுக்கு அவங்க சீக் பண்ற மாதிரி எந்த வித அறிகுறியுமே இல்லை. இதுல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இதுல நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த டெர்மினாலஜிஸ்லாம் அவங்க சில இதுக்கு வைக்கிறாங்க, இந்த ஐடியாலஜிஸ்க்குலாம் ரெட் பில், பிளாக் பில்லாம். இந்த பிளாக் பில் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த ஒரு சொசைட்டியோட ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை அவங்களோட சொந்த ஒரு ஜெனட்டிக்ஸோ, நான் வந்துட்டு ஒரு டாலா இல்லை, நான் வந்து வெள்ளையா இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கராக நம்பி, இதனால தான் வந்து எனக்கு எந்த ஒரு பொண்ணுமே கிடைக்கல, இதனால தான் யாருமே என்ன அட்ராக்டிவாக வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பி
அவங்க இந்த சொசைட்டி மேலேயோ இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் மேலேயோ அவங்க ஒரு ஹேட் வைக்கிறாங்க. இந்த ரெட் பில்லுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பட் அதுவும் ஒரு சேம் லெவல் ஆஃப் டாக்ஸிசிட்டியாக தான் இருக்கு. அது எப்படின்னா, தே ஆர் பிலீவிங் தட் இந்த என்டையர் வேர்ல்ட் அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகியிருக்குன்னா இட்ஸ் ஒன்லி ஃபேவரிங் விமென். அண்ட் அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே சாதகமாக நடக்குது. அண்ட் அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஃபேர் வேர்ல்டு தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆஸ் மென் நம்மளோட டியூட்டி என்னன்னா, வி ஹாவ் டு ரீக்ளைம் த பவர் தட் வி ஹவ் லாஸ்ட். நம்ம வந்துட்டு இந்த சொசைட்டி நம்மளுக்கு டினை பண்ண பவரை நம்ம திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு நோக்கமா இருக்கு. அண்ட் அதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, எப்படிலாம் வந்துட்டு இந்த விமனை கண்ட்ரோல் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டீஸா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் லார்ஜ்லி ட்ரிவன் பை அ லாட் ஆஃப் தி சோஷியல் பர்சனாலிட்டிஸ். நீங்க ஆண்ட்ரூ டேட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் லைக்லி உங்க வீட்டில் வந்துட்டு ஒரு 15-year-oldலாம் இருந்தா there's very good chance that he is likely following him. And இந்த ஒரு யங் பாய்ஸ் அவங்களுக்கு என்ன அவங்க டீச் பண்றாங்கன்னா, the key to success அப்படிங்கிறது வந்துட்டு is to control or manipulate or to see women just as objects. அதுதான் அவங்களோட நோக்கமாவே இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ரெட் பில் பிளாக் பில் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கல்ச்சரல் ட்விஸ்ட் ஒன்று எடுத்திருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் சாட்ஸ் வெர்சஸ் இன்சல்ட்ஸ். இது வந்து இன்னமும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட் ஆகி இதுக்குள்ள வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், காஸ்டிசம், சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே உள்ள வந்திருக்கு. ஸோ இந்த இந்தியன் மென் தே ஆர் நாட் ஜஸ்ட் ஹேட்டிங் ஆன் விமன். அவங்களுக்கு வந்துட்டு இந்த காஸ்ட் பியூரிட்டியும் அவங்க மெயின்டைன் பண்ணணும், இந்த சோஷியல் ஹைரார்க்கியும் மெயின்டைன் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் இன்டர்ஃபேத் ரிலேஷன்ஷிப்ஸ், மேரேஜஸ் பண்றவங்களை வந்துட்டு பேஷ் பண்றதும், இந்த ஒரு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிலேருந்து யாரோ ஒரு பையன் வந்துட்டு இஃப் ஹி சக்சீடிங் இன் லைஃப் ஆர் இஃப் இஸ் ஃபைண்டிங் லவ், அவனை போயிட்டு அட்டாக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் நீங்க நினைக்கலாம் திஸ் ஆல் ஃபீல்ஸ் வெரி நியூ, இந்த மாதிரி நிஜமான நடக்குதா அப்படின்னு. பட் இது ரொம்ப ஒரு அதிவேக வளர்ச்சியா இது வந்து இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வி ஹேவ் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹூஸ் ஆல்சோ அட்வொகேட்டிங் இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், கண்ட்ரோல் ஓவர் விமன், ஜெண்டர் டைனாமிக்ஸ், இப்பெல்லாம் அவங்க நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏஜே பைரவ். அவளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அண்ட் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் தான் வந்துட்டு ஹியூமனிட்டியை காப்பாற்ற வந்திருக்கீங்க, நீங்கள் தான் அந்த உலகத்தை திரும்ப ஒரு நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்து கூட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா, இவரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் எனி ப்ரோக்ரஸிவ் மூவ்மெண்ட். அண்ட் விமனுக்குலாம் சாய்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாடர்ன் டேட்டிங், அதெல்லாம் அவருக்கு ஹி இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் ஆல் ஆஃப் திஸ். நம்ம ஒரு நாடு எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ டு ஹிஸ் ப்ரொஃபைல், see his content, அண்ட் எந்த அளவுக்கு ஒரு லைக், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ்லாம் வருது நீங்கள் பார்த்தாலே நம்ம ஊரில் இருக்க இந்த மென் எந்த ஒரு லெவல் ஆஃப் மிசாஜனி அண்ட் என்டைட்டில்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிய வரும். இது நீங்கள் நினைக்கலாம், இது வந்து இந்தியாவில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஐடியா, இந்தியாவிலலாம் வந்துட்டு இன்னும் அந்த அளவுக்கு பெருசாக ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் ரியலி ஷாக்கிங் நியூஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டர்நெட்டை தாண்டி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மீட்டிங் இன் ரியல் லைஃப். தீஸ் இன்செல்ஸ், they are forming groups, communities, and they are having social gatherings. And almost in the social gatherings la ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 men are like turning up, they are venting out the frustration, showing hatred for women and everything around them. இந்த கம்யூனிட்டிஸ்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, என்னால் சொல்ல முடியல, இது சொன்னால் தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக வந்து ஒரு ஹேட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது, அண்ட் என்ன மாதிரி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு உள்ள இருக்க வன்மத்தை எல்லாமே கக்குறதுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நிறைய யூஸ் பண்றாங்க. அண்ட் when they are seeing other people who are just like them, அவங்களோட அந்த வாய்ஸ் இன்னமும் லவுடரா தான் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆண்ட்ரூ டேட் மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க யாரை ஈஸியாக டார்கெட் பண்றாங்கன்னா, இந்த 12 years to 17 years இந்த ஏஜ் குரூப் பேசிக்காக டார்கெட் பண்றாங்க. ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் ஹூ ஆம் ஐ, வேர் டு ஐ பிலாங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட திரியிற இந்த லிட்டில் பாய்ஸ், இவங்கள தான் அவங்க மெயினாக டார்கெட் பண்றாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க. இப்போ சம்மன் கம்ஸ் அப் ஆன் ஸ்க்ரீன், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் உலகமே உன்னை மதிக்கும், இல்லைனா எல்லாரும் உன்னை தூக்கி போட்டு போயிடுவாங்க, நீ மாறுங்கிற மாதிரி அவங்க புஷ் பண்றாங்க. வீடியோஸே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் பவர் டைனாமிக்ஸ், சுப்பீரியாரிட்டி, அஸ் வெர்சஸ் தெம், மேக் தெம் ஃபீல் லைக் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ கம்யூனிட்டி. அண்ட் நீங்களாம் இப்படி பண்ணாதான் வந்து இந்த மென் அப்படிங்கிற ஒரு ஜெண்டரே வந்து சர்வே ஆகுங்கிற மாதிரி அவங்க மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்கிறாங்க. அண்ட் அந்த வயசுல தே சடன்லி ஃபீல் அ லாட் ஆஃப் பவர். ஓ இப்படிதான் இருக்கணும் போல, இப்படி இருந்தாதான் நம்ம வந்து இந்த உலகத்தில் சர்வை பண்ணும் போல, இப்படி இருந்தாதான் இருந்து எல்லாருமே நம்மளை மதிப்பாங்க, விமன் வில் ஃபைண்ட் அஸ் அட்ராக்டிவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆழமா போய் பதிஞ்சிடுது. ஸோ இந்த இன்செல்ஸ் ஏன் அவங்களுக்கு வந்துட்டு இந்த லெவல் ஆஃப் ஒரு வல்னரபிலிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் டை டவுன் டு சம் இன்சிடென்ட்ஸ் தட் ஹேப்பன் இன் தட் சைல்ட்ஹுட். அவங்களுக்கு லார்ஜ்லி தே வுட் ஹவ் பீன் லைக் வெரி செக்லூடட். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தனிமையாக இருந்திருப்பாங்க, நிறைய ஒரு இன்செக்யூரிட்டியோட இருந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும் தட் வுட் ஹவ் மேட் தம் ஃபீல் வெரி பேட். அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும், நிறைய புல்லிங் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சோஷியல் ஆன்சைட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் தட் தே ஹேவ் டு டீல் வித் தெம் செல்ஃப்ஸ். ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும், நான் இல்லை இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த இன்செல் கம்யூனிட்டிஸ்லாம் ஃபார்ம் ஆன அப்புறம் அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, தே லுக்கிங் இட் ஆஸ் ஈஸி வே அவுட். நான் வந்து என்ன பார்த்துட்டு என் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது, நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறதே அவங்க வந்துட்டு தேவையில்லை, நீ கரெக்டாக தான் இருக்க, இந்த சொசைட்டி தான் தப்பாக இருக்குது, விமன் தான் தப்பாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குற மூலியமா
அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி வே அவுட்டாக தான் பார்க்குறாங்க. ஓ, நான் இப்படி ஐ கேன் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல் தீஸ் எமோஷன்ஸ் இன்டு ஜஸ்ட் ஹேட் ஃபார் விமன் அப்படின்னு அவங்க ஈஸியாக அவங்க மாற்றிடுறாங்க. பிளாக் பெல் ஐடியாலஜி மாதிரியான அந்த டெர்மினாலஜிஸில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற மூலியமா அவங்களுக்கு ஒரு ஹோப்பே அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் இருக்க போகுது, சொசைட்டினா இப்படி தான் இருக்க போகுது, சொசைட்டி உன்னை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இப்படிதான் இருக்க போது போல அவங்களே வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டு ஒரு லைஃப் உள்ள ஒரு பபுள்குள்ள போயிடுறாங்க. பிரசன்னா சங்கர் கேஸ் நீங்க நிறைய பேர் நீங்க ஆன்லைன்ல படிச்சிருப்பீங்க. இட்ஸ் பிகம் வெரி பாப்புலர். இஸ் பேசிக்லி ஃபைலிங் ஃபார் டிவோர்ஸ் பிகாஸ் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சீட்டட் ஆன் ஹிம். இந்த கேஸ் வந்துட்டு எங்கெங்கயோ போகுது. நம்ம அதை பத்தில இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. அப்புறம் எழுதின அந்த கண்டென்ட் கீழே அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் நான் பார்த்தேன், ஜஸ்ட் டு நோ a bit more about what is exactly happening. அண்ட் நான் 2 விதமான ஒரு கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. ஒன்று வந்துட்டு ஒரு ஆப்வியஸ் ஒரு எக்ஸ்பெக்டட் ஒன். எல்லாருமே வந்து இந்த விமன் மேலே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் வந்து ஒரு கோல்ட் டிகர், இதனால பொண்ணுங்களையும் நம்பக்கூடாது, எப்போ வேணா ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நீ எவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தாலும் இந்த பாருங்க எப்படி இவங்க இப்படி பண்றாங்கிற மாதிரி. இந்த ஒரு 50% ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஐ வாஸ் ஆக்சுவலி ஏபிள் டு see another 50% டார்கெட் டுவர்ட்ஸ் பிரசன்னா. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் தீஸ் இன்சல் கம்யூனிட்டிஸ் who are basically mocking him saying, நீ வந்து ஒரு ஆம்பளையா இருந்ததுன்னா அவ வந்து உன்னை விட்டு போயிருக்க மாட்டா, நீ வந்து ஒரு ஆல்ஃபா மேலா இல்ல, நீ வந்து உன்னோட டாமினன்ஸை நீ வந்து அசர்ட் பண்ணல, நீ உங்க ரிலேஷன்ஷிப்ல யார் வந்து ஒரு சுப்பீரியர் ஃபிகர் அப்படிங்கறத நீ ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாததுனால அவ வந்துட்டு ஒரு ஆல்ஃபா மேல தேடி அவ போயிட்டா. ஸோ இவங்களோட ஒரு மைண்ட் செட்டே பாருங்க எப்படி இருக்குங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பே அவங்க எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பவர் ஸ்ட்ரகிள் மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. யார் வந்து பெட்டர், நான் உன்னோட வசதி, அந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பே அவங்க பாக்குறாங்க. எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மேல இருக்க ஒரு கண்ட்ரோல் போயிடுச்சு, ஸோ என்னோட அவ்வளோதான், என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, ஐ லாஸ்ட் எவ்ரி திங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நான் ஏன் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா, இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஷோ அடாலசன்ஸ். நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஷோ, கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் 4 episodes, இட்ஸ் அ மினி சீரீஸ். ஒரு எபிசோடுமே வந்துட்டு அவங்க சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே ஆகியிருக்கு. அண்ட் இட் லார்ஜ்லி டீல்ஸ் வித் தீஸ் இன்சல் கம்யூனிட்டிஸ் அண்ட் எப்படி வந்துட்டு இந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எமோஷன்லாம் அது அஃபெக்ட் ஆகுது, அண்ட் எப்படி அவங்க தே ஆர் எக்ஸ்பிரஸிங் இட் in online and to the peers around him. So இந்த வீடியோ பண்ணும்போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, I have to bring a lot of references from the show, but then I really didn't want to spoil the show in any way for you. So நீங்க செஞ்சு போயிட்டு அந்த ஷோ பாருங்க. you'll definitely not regret it. நம்ம கோலிவுட்ல இந்த மாதிரி எல்லாம் ஒரு படங்கள் இல்லை ஒரு கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, I would say almost most of the Kollywood moviesல வந்துட்டு we deal with some sort of an incel one way or the other. பட் நான் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுக்கணும்னா, நான் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்வேன். நான் சிங்கப்பெருமாள் ஃப்ரம் அரண்யகாண்டம், மேன் ஹூஸ் வெரி அப்சஸ்ட் வித் கண்ட்ரோல் அண்ட் பவர். அவரோட இன்செக்யூரிட்டியை வந்து அவர் எப்படி அவர் அந்த விமெனுக்கு மேலே ஒரு டாமினேஷனை காமிச்சோ, அவங்க மேலே ஒரு சுப்பீரியாரிட்டி ஒரு காமிச்சோ, அவங்க எப்படி வந்துட்டு அவர் உடனே வந்துட்டு ஒரு ஆம்பளை உணர்றாரு அப்படிங்கிறத சட்டில் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த இன்செல் கம்யூனிட்டியோட ப்ராப்பர் ஒரு உருவமாக நான் யாரை பார்க்குறேன்னா, காதல் கொண்டேன் தனுஷை தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு சோஷியலி ஆக்வர்டான ஒரு பர்சன், ஹீ இஸ் ஃபாலிங் இன் லவ் வித் ப்ராப்ளி த ஒன்லி கேர்ள் ஹி நோஸ். அண்ட் தென் அந்த லவ் அவனால் எப்படி ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கான். ஹி கோஸ் அண்ட் ஃபால்ஸ் இன் லவ் வித் அதர் காய். அது எப்படி வந்து ஒரு பொசசிவ்னஸாக மாறுது, அண்ட் எப்படி வந்துட்டு அந்த ரிஜெக்ஷனை வந்துட்டு ஒரு ஹேட்டாக வந்து மாற்றுறான், எப்படி அதை டீல் பண்ணுறாங்கிறது அந்த படம் நல்லா காமிச்சிருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போதே நம்ம நிறைய பேருக்கு வந்து தனுஷ் மேலே வந்துட்டு ஒரு கோவமோ வெறுப்போலாம் வராது, பாவமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் அந்த கிளைமேக்ஸ் வரப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐயோ திஸ் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் கேரக்டர், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தே வில் காஸ் அ லாட் ஆஃப் ஹார்ம் டு த சொசைட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு எண்டில் தான் கொஞ்சமாவது புரிய வரும். இப்போ என்ன தான் பண்ண முடியும், இந்த யங் சில்ட்ரன்லாம் தே ஆர் லைக் கன்சியூமிங் அ லாட் ஆஃப் கண்டென்ட். நம்ம வந்துட்டு ஒரு கண்டென்ட்டும் நம்ம போயிட்டு அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மள பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ வாட் கேன் வி ஆக்சுவலி டூ? இப்போ ஸ்கூல் ஆப்வியஸ்லி இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் இன் ஸ்கூல். ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் ரிகார்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ரிகார்டிங் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ஆப்போசிட் ஜெண்டரோட எப்படி வச்சுக்கணும், ஒரு இண்டிவிஜுவலை எப்படி ஒரு செக்ஷுவல் சோஷியல் ஐடென்டிட்டியை தாண்டி எப்படி அவங்கள பார்க்க முடியுங்கிறத ஒரு கண்ணோட்டத்தை அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டீச் பண்ணியே ஆகணும். இப்போ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இஃப் தே ஃபைண்ட் தேர் கிட்ஸ் கன்சியூமிங் ஆல் தீஸ் ஏஜே பைரவ் ஆர் ஆண்ட்ரூ டேட், இந்த மாதிரி நிறைய பேர் செலிபிரிட்டிஸ்லாம் மேலே வந்துட்டு இருக்காங்க, இப்போ அவங்கெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி கண்டென்ட்லாம் அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா, go and have a talk with them. and எதுக்காக இவங்களை நீங்கள் வந்து ஒரு உயர்வாக நினைக்கிறீங்க, அப்படி என்னதான் இந்த கண்டென்ட்ல இருக்குன்னு அவங்கள பேச சொல்லுங்க. why they feel that way. உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும், அவங்க எப்படி இந்த சொசைட்டியை பார்க்குறாங்க, எப்படி வந்து விமனை பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு இருக்கு, எதுக்காக அவங்களுக்கு அவ்வளோ ரேஜ் இருக்கு அப்படிங்கிறது உங்களால் ஒரு கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம கோலிவுட்ல இருக்க படங்கள் இதில் வந்துட்டு எப்படி இந்த லவ் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ஸில் எப்படி அவங்க காமிக்கிறாங்கன்னா, இந்த ஹீரோ வந்து ஒரு நல்ல பையன், அந்த நல்ல பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஸோ somehow the girl has to fall for him அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் தான் பயங்கரமாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்கணும்,
அந்த அந்த கேர்ளுக்கு வந்துட்டு ஹீ மே நாட் ஃபைண்ட் தம் வெரி அட்ராக்டிவ் அப்படிங்கிற ஒரு கேஸ்லாம் அவங்க எப்படியோ பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஹீரோஸ்லாம் டெஃபினெட்லி ஹேவ் டு பி பெட்டர் ரோல் மாடல்ஸ். தே ஹேவ் டு ஷோ சம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கொஞ்சமாவது ஒரு வல்னரபிலிட்டி இருக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் தி ஆப்போசிட் ஜெண்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஹீரோலாம் வந்து ப்ராப்பராக அவங்க காமிக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவுபடுத்தணும் நம்ம. இஃப் யூ ஆர் அட்மின்ஸ் ஆஃப் தீஸ் டிஸ்கார்ட் கம்யூனிட்டிஸ், இந்த சப்ரெடிட்ஸ், யூ வில் ஹேவ் டு மேக் ஷுர் இந்த மாதிரிலாம் வந்து ஹேட் பேசுகிற ஸ்ப்ரெட் பண்ணுற இந்த கம்யூனிட்டிஸ்லாம் உங்கள் குரூப்புக்குள்ளே வளராமல் இருக்க மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் டு கீப் அன் ஐ ஆன் இட். கரண்ட்லி இப்போ இந்த ஆன்லைன் கம்யூனிட்டிஸில் யாரோட வாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 years to 17 years இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க சின்ன சின்ன பசங்க. இவங்க தான் அவ்வளோ ஒரு ரேஜ், அவ்வளோ ஒரு லவுடாக வந்து என்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. So it's very important that these admins are all having a check on what sort of conversation is happening in these communities, and definitely make sure உங்க communities எல்லாம் appropriately age restricted, அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துட்டு கன்சியூம் பண்றாங்கிறது நம்ம எல்லாருமே வந்துட்டு ப்ராப்பரா ஒரு வாட்ச் வச்சிருக்கணும். கண்டிப்பா men you should not feel ashamed to get external help. ஒரு நீங்க தெரப்பி போறதா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு சப்போர்ட் குரூப்ஸ்க்கு போறதா இருக்கட்டும் சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்குங்கிறத நம்ம ஒரு அக்னாலேஜ் பண்ணிட்டு we'll have to go seek help, because it's ultimately if you're making an effort to get better, always a positive step. So அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டாலே you will already become like a much better person. So இந்த பெஸ்ட்ல ஆல்ரெடி இதை பத்தின பேச்சுக்கள் நிறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ they are trying to identify இந்த மாதிரி கேரக்டர் ட்ரேட்ஸ் ஆன் யங் மென், எப்படி நம்ம ஆரம்பத்தில் நமக்கு அதை கண்டுபிடிச்சி எந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நோக்கி போகலாங்கிற மாதிரிலான மூவ்மெண்ட்ஸ்லாம் அங்கே ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு. பட் இங்கே வந்து நம்ம ஊரில் இந்த இஷ்யூஸ் கொஞ்சம் வேறு மாதிரி தான் நம்ம டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் லார்ஜ்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலிஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வளர்ற ஒரு பையனுக்கு வந்து எப்படி அவங்க சொல்லி வளர்க்குறாங்கன்னா, உனக்கு வந்து ஒரு மகாராணி மாதிரி ஒரு பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம், ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகா இருப்பா, நல்லா உன் பேச்சு கேட்டு நடப்பாங்கிற மாதிரி அவனை சொல்லி தான் அவனை வளர்க்குறாங்களே அவனை. ஸோ அந்த மாதிரி வளர்ற ஒரு பையன் என்ன நினைப்பான்னா, வந்து பெருசாக ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேமிலி வந்து நம்மளை பார்த்துக்கோம்ல, எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு பொண்ணு கிடச்சிரும், சார் நம்ம எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்பரேஷன் இல்லை ஒரு இன்செக்யூரிட்டி அப்பெல்லாம் அவங்க வந்து தோன்ற ஒரு ஸ்டேட்டுக்கே அவங்க போக மாட்டாங்க. பட் ராதர் தேல் பிகம் சூப்பர் என்டைட்டில், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், வேற பொண்ணுலாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க. இது வந்து இன்னமும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா மாறிடுது. ஸோ அவங்க என்னன்னா இப்போ அல்டிமேட்லி when they find a woman through these arranged marriages, அவங்களுக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து என் ஃபேமிலி வந்து உன்னை சூஸ் பண்ணியிருக்கு, ஸோ யூ நீட் டு பி திஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ஒரு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அதனாலே நிறைய இந்த வயலன்ஸ், எமோஷனல் அபியூஸ்லாம் நம்ம அந்த மேரேஜஸ்ல நிறைய நம்ம பார்க்க முடியுது. ஐ ஃபீல் லைக் இன்செல் மூவ்மெண்ட் இன் இந்தியா இஸ் ஹேப்பனிங் இன் அ வெரி மிக்சட் வே. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லைக் இன்செக்யூர் வல்னரபிள் மென், அவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகமே எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது, இட்ஸ் வெரி அன்ஃபேர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தி என்டையர் வேர்ல்ட் இஸ் தேர் டு மேக் மீ ஹாப்பி, ஐ டிசர்வ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பசங்களை வளர்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வளர்க்க விட்டோம்னா இட் என்ஸ் அப் பிகமிங் அ வெரி வெரி டாக்ஸிக் திங் இன் ஆர் கம்யூனிட்டி. இது நம்ம ஆக்சுவலாக ஒரு கூடிய சீக்கிரம் அடுத்த ஜென்ரேஷன்லேயே நம்ம உடனே பார்க்க போகிறோம். த மொமெண்ட் தே டர்ன் இன் டு அடல்ட்ஸ், அவங்க எப்படிலாம் இந்த அவங்களுக்கு இருக்க அந்த மனநிலையை வந்துட்டு இந்த சொசைட்டியில் அவங்க காமிக்க போகிறாங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போயே நம்ம இன்டர்நெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஆக்ட் நவ். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ நீட் யோர் சப்போர்ட். இந்த இஷ்யூஸ் பற்றின உங்களோட கருத்துக்களும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ஏபிள் டு see similar patterns amongst your friends, இல்லை உங்கள் பசங்களோட, or even with grown men, I think everything needs to be discussed. A quick update on our IPL Fantasy League. கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா we are all amongst the top 10% of the total players. ஸோ இந்த லீக் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு see where this goes. சிஎஸ்கே வேற நேற்று தான் தோத்துருக்காங்க, கொஞ்சம் மனக்கசப்பாக தான் இருக்குது. பட் தென் ஐ திங்க் we can quickly bounce back. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஐ ஹோப் யூ வில் ஷோ யர் சப்போர்ட் in any way you can. I'll see you guys soon. Bye bye.